ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். ஒருத்தங்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது நடக்காது. ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஈஸியாக நடந்துடும். சரியா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரியும். அதாவது வைப்ரேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நம்ம ஒருத்தங்க பக்கத்தில் போகும்போதே ஒருத்தங்களை பிடிக்கும் பிடிக்காது, அதாவது இவங்க பக்கத்தில் நிற்கலாம் நிற்க வேண்டாம் அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி வைப்ரேஷன் உள்ள உணர்வை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வாழ்த்துவாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து உன்னோட மனசு போல் வாழ்ந்துக்கோ, எண்ணம் போல் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களோட வைப்ரேஷன் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்கள் மனசில் ஏதோ கெட்ட ஆசைகள் கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து உள்ளுணர்வுகளை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சரியா? அப்போது ஒருத்தங்க தீவிரமாக அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வந்து வைப்ரேஷனாக வெளியே விடுறாங்க அப்படின்னா அது நடக்கலை. என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்னும் முழுசாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் கொடுக்குற ஆதரவு வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும், கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்துட்டு பொதுவாக எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும். நாம் வந்து எப்போ பார்த்தாலும் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும், நினச்சிட்டு இருந்தால் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். தீவிரமான எதிர்பார்ப்புகள் வந்து நடக்கிறது இல்லை. சரியா? அதே வந்துட்டு சாதாரணமாக ஜஸ்ட்டு எனக்கு இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்து முடிச்சிடும். சரியா? நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறது யாரெல்லாம் வருஷ கணக்காக முயற்சி பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கலையோ, எனக்கு நடக்கவே இல்லைங்க, எனக்கு வேலை செய்யவே மாட்டேங்குதுங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன். சரியா? அதாவது நம்மளோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னதே இருக்கும். இதில் நிறைய வந்து என்ன சொல்கிறது, நிறைய வைப்ரேஷன் வந்துட்டு நெகட்டிவாக போகிறதுக்கோ இல்லை காலதாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், யாருக்கெல்லாம் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நடக்கலையோ அவங்களுக்கு அதிகமாக. சரியா? அவங்களுக்கு தான் நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஈஸியாக எனக்கு நடந்து முடிஞ்சிடணும், எனக்கு இப்படி நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். எனக்கு நடந்தால் பரவாயில்ல, எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், நான் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டு என்கிட்ட யூடியூப்பில் கமெண்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எனக்கு இம்மீடியட்டாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடணும், என்னோடய லவர் வந்து என்கிட்ட சேர்ந்துடணும், என்னோடய துணை வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துடணும், என்னை வேண்டான்னு சொல்கிறாங்க, வெறுக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து இதை கைவிட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்போவுமே கைவிடுறதும் விடாததும் உங்களோட இஷ்டம். சரியா? இது வந்து கடவுளே நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதை நம்பிக்கையோட பிடிச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளோட பொறுப்பு. நீ பாதியில் விட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் கடவுள் அவனே பாதியில் வேணான்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நாம ஏன் அதை பற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை பிடிச்சிட்டு இருங்க. சரியா? அதாவது இப்போது பிடிச்சவங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு வந்து நீ வேண்டாம் அப்படி, எனக்கு நான் அவனை முழுமையாக வெறுக்கிறேன், நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? சரி, ஓகே. நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்களா, பேசலையா, பரவாயில்ல, காலம் அதோடு முடிஞ்சிருச்சா,
நீங்கள் அதோட அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவீங்களா? இந்த வாழ்க்கையே நின்று போயிடுமா? கடிகாரம் நின்று போயிடுமா? நேரம் நின்று போயிடுமா? கிடையாது தானே, இல்லை தானே, எல்லாமே ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனசும் மாற தானே செய்யும். ஸோ அந்த மனசு மாறுற வரைக்கும் நாம் ஏன் வெயிட் பண்ணக்கூடாது? உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, உங்களை வெறுக்கிறாங்க, நீ எங்கள் முகத்திலேயே முழிக்காத, உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை, நீ யாரு, நீ யாரோ தான் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம மனசை வந்து நோகடிப்பாங்க. இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மாறும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடைசி நிமிஷத்தில் கூட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் ஆறுதலாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய வரிகள் எல்லாமே என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்லியிருக்கேன். சரியா? நான் ஏதோ புக்கு படித்தோ இல்லை 4 பேர் சொல்கிறத வச்சோ நான் சொல்லலை. என்னோட அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். கடைசி நிமிஷத்தை வரைக்கும் கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கூட உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சா கூட உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவுகளை பண்ணுங்கள். சரியா? ஸோ எடுத்த உடனே ஒரு முடிவு எடுத்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, வெறுத்து ஒதுக்குறாங்க, போயிட்டு போகுதுமே, போயிட்டு போகட்டும், போயிட்டு போகுது. அவருங்க மட்டும்தான் உலகத்தில் நபர் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச நபர் நேற்று ஒருத்தங்க பிடிச்சிருக்கலாம், இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு வரவங்கள உங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போவே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு எடுக்காதீங்க. கடைசி நிமிஷத்தில் கூட உங்களுக்கு பிடிச்ச நபர் திரும்பவும் உணர்ந்து மனம் திருந்தி உங்ககிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? மனசை தளர விடாமல் நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். நம்ம கவலைப்படுறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், அழுகிறதுக்காக அந்த உலகத்தில் பிறந்தோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. சொல்லப்போனால் சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கறத விட நிறைய ரோட்டில், பஸ்ஸில், வெளியில் போகும்போது வரும்போது ஏன் சூழ்நிலை கூட நமக்கு கஷ்டமான விஷயங்களை மட்டும்தான் தரதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்க முடியுமா? நம்ம கடந்து போயிட்டே தானே இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே தானே இருப்போம். அந்த மாதிரி எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் துணை வந்து திரும்பவும் உங்களுக்கு பிடிச்ச துணை வந்து அந்த பிடிச்ச நபர் வந்து உங்களுக்கு திரும்பவும் உங்களை தேடி வருவாங்க. கடைசி நிமிஷத்தில் கூட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும், சூழ்நிலை மாறும். பொறுமையாக காத்துருங்க, நம்பிக்கையோடு இருங்க, ஜாலியாக மகிழ்ச்சியாக இருங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.